ஹலோ கைஸ், நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் புக் மார்க் பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன் கீழே. தென் அதுக்கு மேலே வச்சு அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் அப்படியே பண்ணிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் டேப் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கூட விட்டுடுங்க. டேப் எடுத்துக்கிட்டேன் நான். தென் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் எடுத்து அப்படியே லைனாக போட்டுக்கிட்டு பிங்க் எடுத்து அப்படியே டாட்டாக வச்சேன். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே அப்படியே நான் புக் மார்க்குன்னு கொஞ்சம் அவுட்லைன் நல்லா தந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் இல்லை பிளான்ட், இந்த பிளான்ட்டை நான் அழகாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹார்ட்டினுக்கு கொஞ்சம் நான் டச்சப் தரணும். ஸோ தட் இந்த ஹார்ட்டினுக்கும் நான் டச்சப் பண்ணிட்டு, ப்ளூ கலர் ஹார்ட்டினுக்கும் டச்சப் பண்ணிட்டு, ரெட் கலர் ஹார்ட்டின் கீழே ப்ளூ கலர் 2 டாட், ப்ளூ கலர் ஹார்ட்டின் கீழே ரெட் கலர் 2 டாட். தென் எனக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே அந்த டேப்பு கீழே புக் மார்க்குக்கு மேலே அங்கே அப்படியே ஒரு ப்ளூ கலரில் எனக்கு டாட் வைக்க பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு அங்கேயே வச்சுக்கிட்டேன். அடுத்து அப்படியே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு தோணுச்சு, ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் சைடில். தென் அப்படியே நான் இந்த ரெட் கலர் எடுத்து திருப்பியும் அப்படியே ஒரு மாதிரியாக சுருட்டி போட்டுக்கிட்டேன். அது எனக்கு ஏன்னா அது அவ்வளோ விசிபிளாக இல்லை. நான் யூஸ் பண்ண பிங்க், அது ஆக்சுவலாக லைட் பிங்க். அது இந்த டேப்பில் விசிபிளாக இல்லை, ஆனால் எனக்கு விசிபிளாக இருக்குது. அது ஸ்பீச், ஆக்சுவலாக ஸ்பீச்சாக என்னன்னு தெரியல, ஸ்பீச் கிட்ட இருக்குது. ஸோ தட் அது லைட் பிங்க். தென் நெக்ஸ்ட்டு நான் இது நல்லா பண்ணியிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள் guys. தென் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் நான் போடணுன்னா சொல்லுங்கள், நான் அதுவும் உங்களுக்கு எல்லாம் போடுறேன்.